வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜல்லி ஏற்றி வந்த கனரக வாகனத்தின் முன்வீல் உடைந்து விபத்து. உடனடியாக போக்குவரத்து சரி செய்த போலீசார். பென்ஷன் தொகை வழங்க கோரி புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயருக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாத்திமா பென்ஷன்தாரர்கள் சங்கத்தினர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சீர்திருத்த பணி முழுமையாக சீர்குலைக்கப்பட்டுள்ளது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே கனம் தாங்காமல் ஜல்லி ஏற்றி வந்த லாரி முன் சக்கரம் உடைந்து விபத்துக்கு உள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த திண்டிவனத்தில் இருந்து அதிக அளவில் ஜல்லி ஏற்றி கொண்டு டாரஸ் லாரி புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தது. ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது கனம் தாங்காமல் லாரியின் முன்பக்கம் டயரானது கழன்று உடைந்து திடீரென லாரி விபத்துக்குள்ளானது. சிக்னல் பகுதியிலேயே லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலையில் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். எடையை மீறி லாரியில் லோடு ஏற்றி வராமல் இருந்தால் இது போன்ற விபத்தை தவிர்க்கலாம் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்தனர். உயர் நீதிமன்ற உத்தரவின்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயரை கண்டித்து பாத்திமா பென்ஷனர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதி உதவி பெறும் பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலை பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது. பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் இல்லம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கடற்கரை சாலையில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி ஸ்ரீ பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி மக்களிடம் நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர். வந்தே மாதரம் மற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம் அனைவரையும் வரவேற்றார். தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உறுதிமொழியினை வாசிக்க சுதேசி உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தான், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், அகிலன், சரவணன், பழனி, செயலாளர்கள் புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, பொருளாளர் ராஜகணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வந்தே மாதரம் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம், இணை பொறுப்பாளர் சக்திவேல், ரௌத்ரம் மற்றும் மீனாட்சி சுந்தரம் குழுவினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பாக
35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள் போடப்பட்டது என்றும் இவைகள் தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும். சுப்பிரமணிய கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதியதாக அமைக்க வேண்டும். சோலை நகர் தெற்கு பகுதி, செங்கேணி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளைக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதே போன்று ஏழை மாரியம்மன் கோவில் எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின் மாற்றியினையும் அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்து கொடுக்கவும் எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர், கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின் வயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறதாகவும் எதிர்வரும் 3 மாதங்கள் மழைக்காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் மின்சார பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக எடுத்துட்டு வந்து முத்தியால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னாக்கா 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட கேபிள்லாம் அன்றைய காலகட்டத்துக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி போடப்பட்டது. அந்த கேபிள்லாம் இப்போ அடிக்கடி பழுதாகி கரண்ட்லாம் கேபிள்லாம் எரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் படமாக எடுத்து கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி கேபிள் வந்து எரிஞ்சு மக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்த வகையில் இருக்குது. மழை காலம் வரதால பல நோண்டி அப்படியே மூடாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை உங்ககிட்ட கொடுவேன். இதுல எல்லாமே கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து உடனே போர்க்கால இடத்துல உடனே இமீடியட்டா செஞ்சு முடிங்க. மக்கள் அச்சமின்றி இது பண்றதுக்கு போக்குவரத்து போறது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் PGNOA சங்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலர் செல்வி தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ், நிர்வாகிகள் ஜெரால்டு, ஷியாமலா, பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் மணிவாணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினர். கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரித்திருப்பது போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் PGNOA முன்வைத்துள்ள ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு உயர் திரு சுகாதார இயக்குனர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் கோரப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் துணை பொருளாளர் சந்தானலட்சுமி நன்றி கூறினார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் வித்யா பாரதி புதுச்சேரி நடத்திய சப்த சக்தி சங்கமம் எனும் தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் தலைமை தாங்கினார். வித்யா பாரதி புதுச்சேரி பொறுப்பாளரும் வித்யா பாரதி வட தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினருமாகிய கல்வியாளர் பொன்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரை நிகழ்த்தினார். பள்ளி தமிழாசிரியை அருள் ஜெயா வரவேற்று பேசினார். விழாவானது சிறப்பு விருந்தினர்களால் விளக்கேற்றி வைக்கப்பட்டு துவங்கப்பட்டது. கணித ஆசிரியை விமலா முன்னுரை வழங்கி குடும்ப விழுமியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தினார். இதனை அடுத்து பெண்களின் பெருமைகளை விளக்கும் குழு பாடலை பங்கேற்ற அனைத்து தாய்மார்களும் இணைந்து பாடினர். வினாடி வினா நிகழ்ச்சியினை நித்யா நடத்தினார். பாரதத்தின் வளர்ச்சியில் தாய்மார்களின் பங்கு எனும் தலைப்பில் தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா உரையாற்றினார்.
பள்ளி மாணவர்களின் தாய்மார்களின் சேவையை பாராட்டி சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் பாரதியாரின் பாடலை ஆசிரியர்கள் குழு பாடலாக பாடினர். 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இந்த விழாவில் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். பார்வையாளர்களாக பள்ளி நிர்வாகி ராமசிவராஜன் மற்றும் பாரத தேவி உயர்நிலைப்பள்ளி நிர்வாகி இளமதியழகன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியினை ஆசிரியை சத்யபாமா தொகுத்து வழங்கினார். ஹிந்தி ஆசிரியர் கமலாதேவி நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி முழுமையாக சீர்குலைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், தெருநாய்கள் விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தரமற்ற மருந்து கொள்முதல் செய்தது மற்றும் மதுபான உற்பத்தியில் லஞ்சம் பெற்றது குறித்து காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கமும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவும் மாறி மாறி பேசி வருவதால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது. அங்குள்ள கடைகள் இன்று வரை திறக்கப்படாததால் மக்கள் டீ, காஃபி, தண்ணீர், பழங்கள் கூட வாங்க முடியாமல் தவிப்பதாகவும், கட்டி முடிக்கப்பட்ட கடைகளை உடனடியாக திறக்காவிட்டால் தலைமையின் ஒப்புதல் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் மிகப்பெரிய குழப்பங்கள் நடைபெற்று வருகிறது என்றும், வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் வசிக்கும் வாக்காளர்களுக்கு புதுச்சேரியில் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்படுவதாகவும், 8ஆம் வகுப்பு படித்த ஊழியர்களை தேர்தல் துறை பணிக்கு அமர்த்தி உள்ளதாகவும் விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் நோக்கமே இரட்டை வாக்குரிமை மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குவதுதான் என்றும், ஆனால் வெளி மாநிலத்திற்கு சென்ற வாக்காளர்கள் தொடர்ந்து வசிக்காதவர்களுக்கு விண்ணப்பங்களை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு செல்வதாகவும், இதனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கேள்விக்குறியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திருத்தல் பணியின் நோக்கமே சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்த முகவரியில் தொடர்ந்து வசிக்கிறார்களா என்பதை பார்ப்பதுதான் என்றும், அவர்கள் இல்லாத போது விண்ணப்ப படிவத்தை பக்கத்து வீட்டில் வழங்குவது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்களிடமும் வழங்கப்படுகிறது. இது முறைகேட்டுக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அனைத்து நிலை ஊழியர்களையும் அழைத்து விண்ணப்பம் எப்படி விநியோகம் செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வாக்காளர் பட்டியல் தவறு நடப்பதற்கு தேர்தல் துறையே துணை போகிறது என்றும், இந்திய தேர்தல் ஆணையம் எதற்காக சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தொடங்கப்பட்டதோ அந்த பணி புதுச்சேரியில் முழுமையாக சீர்குலைக்கப்படுவதாகவும், இதனை தட்டி கேட்க வேண்டிய அரசியல் கட்சிகள் வாய் மூடி மௌனமாக இருப்பதாகவும், இதற்கான ஆதாரங்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். காலந்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பல் மருத்துவ முகாமில் மகாத்மா காந்தி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல் சிகிச்சை சம்பந்தமான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் மேற்குக்கு உட்பட்ட காலந்தோட்டம், கோட்டைமேடு, பிசிபி நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், அன்னை நகர் மற்றும் பெரிய இருசம்பாளையம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியை வில்லியனூரை சேர்ந்த கஸ்தூரிபா அரசு பெண்கள் கல்லூரி, சூரியோதய் தொண்டு நிறுவனம் மற்றும் கோவில் நிர்வாக குழு ஏற்பாடு செய்திருந்தது. கோவில் நிர்வாக குழு தலைவர் செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார். மருத்துவர் ஏஞ்சலினா, துணை பேராசிரியர் அபிராமன், முனைவர் ஜெயராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கொடாத்தூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் பார்வைக்கு வைத்திருந்தனர். புதுச்சேரியை அடுத்த கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை தாங்க கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அறிவியல் மாதிரிகள், கலை பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள், குடிநீர் சேமிப்பு, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் தவிர்த்தல் போன்றவைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய 300க்கும் மேற்பட்ட படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பார்வையிட்டு சென்றனர்.
இந்த கண்காட்சியில் நடுவராக பட்டதாரி ஆசிரியர் சபரிநாதன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் பிறந்தநாள் நிகழ்வில் கருவேல முள் மரங்கள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகவும் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கும் முட்புதர்கள், கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருந்தது. கருவேல மரங்கள், முட்புதர்கள் அகற்ற வலியுறுத்தி கடந்த மாதம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அதிகாரிகளுக்கு கடந்த மாதம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இது நாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் சீமை கருவேல மரங்கள், புதர்கள் அனைத்தையும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் இளங்கோவன், கோகுலகிருஷ்ணன், தனசேகரன், பாலன், தமிழ்ச்செல்வி, பவி, முகுந்தன், சின்ராசு, வினோத் மணி, சூர்யா, காளிதாஸ், சீமான், அபிஷேக், எழில், காமராஜ், வினோத், குமரன், ரமேஷ், மனோஜ் அனைவரும் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.